இறந்து போன டெட் பாடி என்ன பண்ணுவாங்க? டெட் பாடிஸை வந்துட்டு எரிக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபயர். அண்ட் புதைக்க மாட்டாங்க, ஏன்னா எர்த். பார்க்கவே கொஞ்சம் கிரீப்பியா வந்து ஆஃபிஷியலி பேன் பண்ணிட்டாங்க. ஹாய் கைஸ், இட்ஸ் ஆர்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மும்பைல ஒரு இடம் இருக்கு, அங்க இறந்தவங்களை புதைக்க மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க, ஆனா ஆகாயத்துக்கு கீழே விட்டுருவாங்க. மலபார் ஹில்ல இருக்கிற ஒரு இடம் தான் டவர் ஆஃப் சைலன்ஸ். என்னன்னு தெரியணும்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இன்னைக்கு நான் எது பத்தி பேச போறேன்னா டவர் ஆஃப் சைலன்ஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். மும்பையில் எல்லாமே ஃபாஸ்டாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் சத்தம் இல்லாத அந்த சிட்டியே இல்லைன்னு சொல்லலாம். மலபார் ஹில்ல ஒரு இடம் இருக்கு, ரொம்ப அமைதியாக இருக்கும், பெரிய பெரிய மரம் சுற்றி இருக்கும். அங்கே இன்னொரு பழைய வினோதமான ரிச்சுவல் செஞ்சுட்டு வராங்க. டவர் ஆஃப் சைலன்ஸா அப்படின்னா என்ன? சொல்றேன். டவர் ஆஃப் சைலன்ஸ்னா ஜோரோஆஸ்ட்ரியன் இல்லைன்னா பார்சி கூட சொல்லலாம். ஸோ அந்த கம்யூனிட்டியோட சீக்ரெட்டான ஒரு இடம் சொல்லலாம், அதாவது புனிதமான இடம். அந்த இடத்த டக்மான் கூடயும் சொல்லலாம். இந்த கட்டிடம் வந்துட்டு ஒரு சர்க்குலர் ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஒரு ஃபிளாட்டான டாப் இருக்கும், அப்புறம் மிடில் ஒரு டீப் வெல் இருக்கும், மேல ஃபிளாட் சர்ஃபேஸ். அங்கதான் ஃபைனல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் சொன்னது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, பட் நீங்க வந்து இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா வரும். ஸோ ஜோரோஸ்ட்ரியன்ஸ் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபயர், வாட்டர், எர்த் இது எல்லாமே வந்துட்டு முக்கியமான எலிமெண்ட், அதாவது புனிதமான ஒரு எலிமெண்டா பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க டெட் பாடிஸை வந்துட்டு எரிக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபயர். அண்ட் புதைக்க மாட்டாங்க, ஏன்னா எர்த். இவங்களை பொறுத்த வரைக்கும் டெட் பாடிஸ், அதாவது ஒரு ஆள் இறந்து போன டெட் பாடிஸ்லாம் வந்துட்டு இம்பியூரான ஒரு விஷயம். ஸோ இதனால இந்த புதைச்சோ இல்லை வந்து எரிச்சோ இந்த மாதிரி பண்றதுனால இந்த எலிமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு களங்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த பார்சி கம்யூனிட்டி, அதாவது இந்த ஜோரோஸ்ட்ரியன்ஸ் கம்யூனிட்டி இறந்து போன டெட் பாடியை என்ன பண்ணுவாங்க? அவங்க டெட் பாடிஸை வந்துட்டு ஸ்கைக்கு விட்டுருவாங்க. ஸ்கைக்கு, அதாவது வானத்துக்கு ஏன் விடுறாங்க? ஸோ அவங்க வந்துட்டு ஸ்கை பேரியல் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வானத்துக்கு ஏன் விடுறாங்கன்னா கழுகு, அதாவது வல்ச்சர்ஸ் வந்துட்டு சாப்பிடணும்னு. ஸோ கழுகு வந்துட்டு டெட் அனிமல்ஸை தான் ஈட் பண்ணும். அது வந்துட்டு எந்த ஒரு லிவிங் பீங்ஸ், அதாவது உயிரோடு இருக்கிற மனுஷனும் சரி அனிமல்ஸும் சரி அதை அட்டாக் பண்ணாது. கழுகு இருக்குல்ல, மற்ற அனிமல்ஸோட இந்த டெட் பாடியில இருக்கிற ஃப்ளஷ் வந்துட்டு சீக்கிரம் சாப்பிட்றோம், அதாவது சீக்கிரம் கிளீனா சாப்பிட்றோன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு டெட் பாடியில வந்துட்டு அது வெறும் ஃபிளாஷ் மட்டும் தான் சாப்பிட்றோம், எலும்பு அதாவது போன்ஸ் வந்துட்டு அது வந்து எதுவுமே செய்யாது. ஸோ ஒன்ஸ் கழுகு வந்துட்டு ஃபிளாஷ் எல்லாமே கிளீனா சாப்பிட்ட உடனே அந்த போன்ஸ்லாம் வந்துட்டு சென்டர் வால்ல போட்டுருவாங்க. எங்க சன்லைட் அண்ட் வின் வந்துட்டு நேச்சுரலா பியூரிஃபை பண்றோன்னு நம்புறாங்க. இந்த ப்ராசஸ்ல வல்ச்சர்ஸ் வந்துட்டு, அதாவது கழுகு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜோரோஸ்ட்ரியன்ஸ் வந்துட்டு இந்த கழுகு வந்து வெறும் பேர்ட்டா மட்டும் பார்க்கல, ஆனா சேக்ரெட், அதாவது புனிதமான ஒரு கிளீன் பண்ற அனிமல், அதாவது கிளீனர்ஸா பாக்குறாங்க. இந்த கழுகுனாலதான் எர்த், ஃபயர், வாட்டர் இது எதுவுமே ஹார்ம் பண்ணாம, அதாவது எந்த ஒரு கலகத்தை உண்டாக்காம பாடியை வந்து நேச்சருக்கு அனுப்ப முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ வல்ச்சர்ஸ், அதாவது கழுகு இல்லாம இந்த ரிச்சுவலே இல்லை. ஆனா இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, அதாவது இந்த டைக்ளோஃபெனன்ஸ் இந்த ஒரு மெடிசன்னால கழுகோட பாப்புலேஷனே அழிய ஆரம்பிச்சது. ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா மும்பையில வந்துட்டு நிறைய கழுகுகள் இருந்தது, ஆனா இப்போ வந்துட்டு கழுகு வெறும் கையில தான் எண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிச்சுவல் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த கம்யூனிட்டி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப
வேரிட்டா இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்க ட்ரெடிஷனை வந்துட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க யோசிக்கிறீங்க தான் இந்த டைக்ளோஃபெனன்ஸ்க்கும் இந்த வேர்ல்ட் அதாவது கழுகுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ 1990 அப்போ இந்தியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகள் எல்லாரும் வந்துட்டு டைக்ளோஃபெனன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கவ் அண்ட் பஃப்லோஸ்க்கு. எதனால கவ் அண்ட் பஃப்லோஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா as a பெயின் ரிலீஃப் மெடிசன். இந்த மெடிசன் வந்துட்டு ரொம்பவே சீப், பவர்ஃபுல் அண்ட் சீக்காக இருக்கிற அனிமல்ஸ் வந்துட்டு சீக்கிரமா அண்ட் பெட்டரா ரிகவர் ஆகிடுவாங்க. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருக்கு. வெல்ச்சர்ஸ் அதாவது கழுகு வந்துட்டு இறந்து போனோட அனிமலோட ஃப்ளஷ் தான் சாப்பிடும். அது வந்து லைக் உயிரோடு இருக்கிறவங்கள எதுவும் பண்ணாது. ஸோ அந்த ஃப்ளஷ் சாப்பிடும் போது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நார்மலாக இருக்கிற கவுக்கும் டைக்ளோஃபெனன்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு கவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இப்போ இந்த கழுகு வந்துட்டு இறந்து போன அனிமலோட ஃப்ளஷ் வந்து சாப்பிடுது. ஸோ இந்த நார்மலா இருக்கிற கவோட சாப்பிட்டா அதுக்கு எதுவும் ஆகாது. ஆனா இந்த டைக்ளோஃபெனன்ஸ் இன்ஜெக்ஷன் குத்தின ஒரு கவோட சாப்பிட்டா அது இறந்துரும், அதாவது கழுகு இறந்துரும். ஸோ வல்ச்சர்ஸ் அதாவது இந்த கழுகு வந்துட்டு இது ஒரு நேச்சுரல் ஃபுட்ன்னு நினைச்சுதான் சாப்பிடுது. பட் அங்குதான் இருக்கு ட்விஸ்ட். ஸோ இந்த டைக்ளோஃபெனன்ஸ் வந்துட்டு வெறும் கழுகு அதாவது வல்ச்சர்ஸ்க்கு வந்துட்டு பாய்சனான ஒரு விஷயம். ஆனா கவுஸ்க்கு வந்துட்டு இது எதுவுமே ஆகாது, லைக் ஹார்ம்லெஸ்னு சொல்லு. ஸோ இந்த ஒரு கழுகு வந்துட்டு டைக்ளோஃபெனன்ஸ் இன்ஜெக்ஷனோ மருந்து இருக்கிற ஒரு கவு போய் சாப்பிட்டுச்சுன்னா அது வந்துட்டு 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளால கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துரும். நீங்க யோசிச்சுக்கோங்க, ஒரு டெட் கவு இருக்கு, ஆனா அதுல வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வல்ச்சர்ஸ் அதாவது கழுகு வந்து சாப்பிடுதுன்னா எத்தனை கழுகு வந்து அழியும்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் வருஷத்துல இந்தியாவில் வந்துட்டு இந்த கழுகுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லை, நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அழிஞ்சு போன ஒரு பேர்டோட இனம் எதுன்னு சொல்றாங்கன்னா இது கழுகு தான் சொல்றாங்க. ஜோரோஸ்ட்ரியன்ஸ் நான் சொல்லும் போது கண்டிப்பா இந்தியா சார்ந்தவங்களா இல்லைன்னு தெரியுது. ஸோ எப்படி இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த ஜோரோஸ்ட்ரியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ரிச்சுவல் வந்துட்டு ஏன்ஷியன்ட் பெர்ஷியால தான் ஸ்டார்ட் ஆகுனுச்சு. ஈரான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்க ஜோரோஸ்ட்ரியன்ஸோட கம்யூனிட்டி இருந்தாங்க. அப்புறம் 7th and 8th centuryல வந்துட்டு நிறைய ஜோரோஸ்ட்ரியன்ஸ் வந்துட்டு அவங்க நாட்டு விட்டு வேற நாட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களோட கல்ச்சர் அண்ட் ரிச்சுவல் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும்னுக்காக. ஸோ அவங்க எல்லாரும் கடல் கடந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற குஜராத் ராஜாக்கள் வந்துட்டு அவங்க எல்லாரும் வந்துட்டு வெல்கம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு மும்பையில போய் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அப்படிதான் இந்த ரிச்சுவல் அண்ட் டவர் ஆஃப் சைலன்ஸ் வந்தது. ஸோ இது ஆரம்பிச்ச ஒரு இடம் வந்துட்டு ஈரான். ஸோ ஈரான்ல வந்துட்டு டவர் ஆஃப் சைலன்ஸ் இருந்திருக்கு. ஆனா அந்த ரிச்சுவல் வந்துட்டு அங்க செய்யறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1970s வந்துட்டு இது வந்து ஆஃபிஷியலி பேன் பண்ணிட்டாங்க. ஈரான்ல இருக்கிற டவர் ஆஃப் சைலன்ஸ் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பட் இந்தியாவில் இருக்கிற ஜோரோஸ்ட்ரியன்ஸ் கம்யூனிட்டி வந்துட்டு இந்த ரிச்சுவல் ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்தியாவில் தான் வந்துட்டு இப்போ வல்ச்சரோட பாப்புலேஷன் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சுல. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த பாடிஸ்லாம் வந்துட்டு அப்படியே விட்டுருவாங்க, லைக் ஓப்பனாக விட்டுருவாங்க. ஸோ தட் அது வந்துட்டு ஸ்லோலியா டீகம்போஸ் ஆகும். ரொம்ப பேட்டான வெதர் இல்லாட்டி ரொம்ப மழை காலமா இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்துட்டு வேலை செய்யாது. ஒரு சில ஜோரோஸ்ட்ரியன்ஸ் அதாவது பர்சிஸ் கம்யூனிட்டி வந்துட்டு கிரிமேஷன் ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்கை பேரியல் வந்துட்டு லேஸ் ஆச்சு. பட் மும்பையில் இருக்கிற டவர் ஆஃப் சைலன்ஸ் எல்லாருமே போய் விசிட் பண்ண முடியாது. ஒன்லி பர்சி இல்லைன்னா ஜோரோஸ்ட்ரியன் கம்யூனிட்டி மட்டும்தான் அலவுட். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மும்பையில் இருக்கிற டவர் ஆஃப் சைலன்ஸ் வந்துட்டு பார்க்கவே கொஞ்சம் கிரீப்பியா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு சில வினோதமான ஸ்ட்ரேஞ்சான சத்தம்லாம் கேட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யாரும் அங்கே போகக்கூடாது. ஒன்லி ஜோரோஸ்ட்ரியன்ஸ் அண்ட் பர்சி கம்யூனிட்டி மட்டும் தான் போகணும். ஸோ கைஸ், இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இப்படிலாம் இருக்கா, இந்த மாதிரி ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஈவன் இப்போ வரைக்கும் எக்ஸிஸ்டான்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி வினோதமா இருக்கு, விசித்திரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ இன்கேஸ் நினச்ச தவறுதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க. ஓகே, மன்னிச்சிருங்க. அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். அப்புறம் அவள்தான் கைஸ், அவள்தான், வீடியோ முடிஞ்சு. பாய். அப்புறம் அனைவருக்கும் என்னோட அப்புறம் ஹிஸ்டரிக்கல்னு ஹிஸ்டரிக்கல் இல்லை ஹிஸ்டரிக்கல், அது மட்டும் இல்லாம ஃபைல வர ஒரு ஃபிளாட் ஃபிளாட் வர ஒரு காலையிலலாம் வந்து பத்தாது. இப்போ எனக்கு ஆக்சுவலி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. மும்பை உங்க பாருங்க, மும்பை